ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, ஒரு வீக் பிகினிங். இன்னைக்கு ஏகாதசி திதி. பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்கலாம். 12 ராசிக்கும் பலன்கள் பரிகாரங்களை பார்த்துவிட்டு இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு. 6லேருந்து 7ஆம் இடத்திற்கு வர்றாரு. சந்திரமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்னைக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வணங்க உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும். இன்று முக்கிய நபர்களை சந்திப்பதனால் இன்று உங்களுக்கு இருந்த மனக்குறைகள், அலுவலக ரீதியாக இருந்த வந்த பிரச்சனைகளும் தீரலாம். இன்று மாலை நேரத்தில் சிவன் ஆலய வழிபாடு மற்றும் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு உங்களினுடைய உரிமை மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய புகழ் அனைத்தும் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. புதிய வியாபார தொடக்கங்களை இன்றைய நாளில் செய்யலாம். இன்று பெருமாளை வணங்கி ஏகாதசி திதியில் 11 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். புதன், சுக்கிரன், சூரியன் இந்த சேர்க்கையில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும். இது நாள் வரையில் சிக்கலாக இருந்து வந்த உறவுகள் சரியாகி மனதில் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். இன்று அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் அனைத்தும் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது பல பிரச்சனைகளை தீர்க்கும். இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய பணபலம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு புதிய வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, அதை பற்றி முடிவெடுப்பதும் இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சூரியன் லாபத்தில் இருப்பதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும். ஏகாதசி திதியாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் 11 தேங்காய் மாலை விநாயகருக்கு கட்டுவதனால் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரும். இன்று விநாயகருக்கு 11 தேங்காய் உடைப்பது இந்த ஏகாதசி திதியில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிய நிலம் வாங்குவது, விற்பது, இதில் சம்பந்தப்பட்டதிலையும் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்று கன்னிராசி நேயர்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு மற்றும் பால் அபிஷேகம் செய்வதும் நல்லது. துலாம் ராசி நேயர்கள், ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மன நிறைவை தருவதாகவே அமைகிறது. கூடுமான வரையில் இன்றைய நாளில் நீங்கள் வெளியூர் பிரயாணங்களோ அல்லது 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனத்தில் தொலைதூரம் பிரயாணம் செய்தால் விநாயகரை வணங்கிவிட்டு பிரயாணம் செய்யலாம். இன்றைய நாளில் உங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்ளவும், சில சின்ன பொருட்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று விநாயகர் வழிபாடு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு சிறந்தது.
விருச்சிக ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. திருமண யோகங்கள் மற்றும் திருமணம் பற்றிய பேச்சுகள் உங்களுக்கு வெற்றியை தரலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. இன்று குடும்பத்தில் சில சின்ன சின்ன பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கும். இதனால் சற்று மனபாரங்களோ அல்லது மன உளைச்சலோ ஏற்படலாம். இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய வெற்றிகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் மற்றும் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப பகைகள் நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், குழப்பங்கள் இது அனைத்தும் தீரலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் திருமண யோகத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாகவே அமையும். மகர ராசி அன்பர்கள், வேலையில் இருந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். ஒரு சிலருக்கு புதிய இடமாற்றங்கள் மற்றும் உங்களினுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடத்தில் நன்றாக இருப்பதும் மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வெற்றிகள் நிச்சயம் உண்டு. 11 நபருக்கு இன்று அன்னதானம் செய்யலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் பிள்ளைகளால் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு மனதில் அமைதியும் கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை தீர இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானை வணங்கலாம். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது தங்கம் வெள்ளி வாங்குவதோ உங்களுக்கு நன்மையும் உயர்வையும் தருவதாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பல வெற்றி செய்திகள் மற்றும் பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிறைவு தரும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யமும் மற்றும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நாளாகவும் அமைத்து கொடுக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் வண்டி வாகன யோகங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் தீர வழிபிறக்கும். ஏகாதசி திதியான இன்றைய நாளில் சோமவாரத்தில் காலை வேளையில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு துளசி மற்றும் நெய் தானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்று சோமவார ஏகாதசி. சோமவார ஏகாதசி விரதத்தினால் எந்த கிரக தோஷம் விலகும்? இப்போ சோமவாரம்னா இன்னைக்கு சந்திரன் பலத்திருக்கக்கூடிய ஒரு நாள் இல்லையா? ஸோ இந்த சந்திரன் பலத்திருக்கக்கூடிய நாள்னா ஏகாதசி திதி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்ம மனசு, சந்திரனாலே மனசு தான். ஸோ மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு தீரும் அப்படிங்கிறது இந்த சந்திரன் பலத்தை சோமவார ஏகாதசியில் நம்ம விரதம் இருக்கிறதுக்கான பலன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு சந்திரன் சரியில்லை, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, சந்திரனுக்கான பரிகார ஸ்தலம்னு எடுத்துட்டோன்னா திருமலாவை சொல்கிறோம். திருமலாவில் இருக்கக்கூடிய சுவாமியை. ஸோ இந்த ஏகாதசி திதியில் நம்ம போக முடியாட்டா கூட எல்லாத்தையுமே ஸ்ரீனிவாசர் படம் இல்லாத வீடே இருக்காது. ஸோ ஸ்ரீனிவாசருக்கு இன்றைக்கி தனியாக ஒரு விளக்கேற்றி மல்லிகை பூவோ அல்லது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பூவையோ நம்ம அவருக்கு உபயோகித்து அவரினுடைய நாமாவளியை சொல்லி ஏகாதசி விரதம் இருக்கலாம். ஏகாதசியில் முழு நாளும் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஏகாதசி விரதத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு. இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி டயபெட்டிஸ் இருக்குது, நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஒருவேளை அரிசி, குறிப்பாக அரிசி உணவை சாப்பிடாமல் விரதம் இருந்து குடும்பத்தில் நமக்கு கஷ்டம், இல்லை ஜாதகத்தில் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் இருந்து ஏழுமலையானை வழிபட்டால் சோமவாரத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு இன்று அதற்கான பரிகாரத்திற்கும் நமக்கு பலன் தரும். நேயர்களே, இன்றைய பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.